வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான உடனடியாக பண்ணக்கூடிய வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஜவ்வரிசி சேமியா பாதாம் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் பாயாசம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கேஸும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். பாயாசம் பண்ணும்போது கொதிக்க விடணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பராகவும் இருக்கும். வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ அதே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது வந்து கனமான ஜவ்வரிசி தான். ஜவ்வரிசியில் 2 இருக்கும். மாவு ஜவ்வரிசி ஒன்று இருக்கும். இது வந்து ஊற வைக்கணும் நைட்டு. இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கழுவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆறின பால், அதாவது காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதாவது நார்மலாக பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்ப்போம். அது வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கலந்து விட்டுலாம். ஏன்னா சேமியா ஜவ்வரிசி எல்லாமே தண்ணி ஊற்றினதும் அடியில் அப்படியே செட்டில் ஆகிடும். அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசி வந்து நம்ம அப்படியே ஊற வைக்காமல் சேர்த்துருக்கோம். அதனால் 6 விசில் விட்டோம்னா தான் ஜவ்வரிசி வேகும். 6 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 10 பாதாம் வந்து சுடுதண்ணில் ஊற போட்டு வச்சுருக்கேன், பால் ஊற்றி. இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 பாதாம் எடுத்திருக்கேன். நல்லா சூடான வெதுவெதுப்பான பால் ஊற்றி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தோலை இப்போ பாருங்கள், ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி சேர்த்துட்டு கொஞ்சம் கரைய விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். அப்படி ஒரு வேளை ஜவ்வரிசி வேகாமல் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கொதிக்க விடையில் வெந்துடும். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு. அதை பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நார்மலாக நம்ம கேஸில் கொதிக்க விட்டோம்னா ஜவ்வரிசி வேகவே வேகாது. இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். இதுவே மாவு ஜவ்வரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 6 விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 விசில் வச்சிங்கனாலே ஜவ்வரிசி வெந்துடும். இது வந்து பொடி ஜவ்வரிசிங்கிறதுனால நான் வந்து 6 விசில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாதாம் வந்து அரைச்சி ஊற்றும்போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை ரொம்ப அப்படியே கெட்டியாயிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுக்க இந்த பாதாமை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் பிஸ்தா இருந்துச்சுனாலும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா கலர் நல்லா உங்களுக்கு லைட்டான எல்லோ கலரில் கிடைக்கும். இப்போ கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இது ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக தான் இருக்குது. இந்த பதத்தில் நம்ம அமர்த்தி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு 6 நாளும் கரெக்டாக இருக்கும். பாயாசம் வந்து குடிக்கிற பதத்தில் இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா 6 ரொம்ப அப்படியே புட்டு மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியமான இதில் அமர்த்தி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பாயாசம் குடிக்கிற பதத்திலே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு எப்பயும் போல் நெய்யில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் பழம் தாளிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் பாயாசத்தில். அவ்வளோதான், சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஜவ்வரிசி சேமியா பாதாம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தமிழ் வருட பிறப்புக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்குள்ளே குறைவான நேரத்திலே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.